அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். தினமும் ஒரு திருமந்திரம் என்ற வரிசையை துவக்கி இருக்கிறேன். பசியால் உடலை சிதைத்து அதன் மூலம்தான் பக்தி கிடைக்கும் என்று நம்மில் பலரும் நம்புகிறோம். ஆனால் திருமூலர் வேறொரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறார். அந்த பாடல், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். அதாவது உடலை காக்காமல் ஆன்மீகம் தேடுவது விதை இல்லாமல் விருட்சம் வளர்க்க நினைப்பது போல என்கிறார். உடம்பை பேணி உயிரை காத்து மெய்ஞானம் அடைய வேண்டும் என்று வாழ்க்கையின் நோக்குக்கு வழிகாட்டுகிறார் திருமூலர். இவர் அருளிய திருமந்திரத்தை தினமும் ஒன்று படித்து அறியும் பொருட்டு இந்த தொடரை ஆரம்பித்திருக்கிறேன். திருமூலர் அருளிய மந்திரம் சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாகவும் சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாகவும் போற்றப்படும் ஒரு மிகச்சிறந்த மெய்யியல் மற்றும் யோக நூலாகும். 3000 பாடல்களை கொண்ட இந்த நூல் அன்பே சிவம் என்ற தத்துவத்தை உணர்த்தி ஆன்மீகம், தத்துவம், யோகம், மந்திரம், வாழ்வியல் நெறிகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான வழிகாட்டியாகும். இந்நூல் 9 தந்திரங்கள் அதை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருமந்திர பாடல்களை ஏன் படிக்க வேண்டும்? மேலே காணும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் போன்ற பாடல்களின் மூலம் உடலை பேணுவதன் அவசியத்தை வலியுறுத்துவது போல யோக பயிற்சிக்கு உடல் முக்கியம் என்பது போன்ற எளிய ஆனால் அரிய உண்மை வாழ்வியல் நெறிவுகளே இந்த மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அன்பே சிவம் அதுவே திருமந்திரத்தின் உள்ளுரை மந்திரம் என்று கூறி இந்த நாளை நிறைவு செய்கிறேன். நாளை இன்னொரு மந்திரத்தை அறிவோம் நண்பர்களே. வணக்கம்.